கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த ஜாமீன் மனு குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தனியார் பள்ளியின் முதல்வர், தாளாளர் மற்றும் ஆசிரியர்கள் ஜாமீன் கேட்டு ஏற்கனவே கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் இந்த சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே தங்களுக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து பதில் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் இந்த வழக்கில் தற்கொலை செய்து கொண்ட முக்கிய குற்றவாளியான சிவராமனுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் தொடர்பு உள்ளது என்பதால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.